வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னதான் நான்லாம் நல்லவங்க, வெற்றி தலைவர் விஜய்க்காகவும் அவரோட ஆட்சிக்காகவும் நாங்களாம் பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளிப்படையாக வெளியில் பேசிக்கிட்டு இருந்தாலும் உள்ளூரை அவர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் வெரி 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 டேஞ்சரஸ் ஃபெலோ, நாங்களாம் உனக்கு டேஞ்சர் தான்ப்பா என்றைக்கு இருந்தாலும் அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கம்யூனிஸ்ட்டை எடுத்துக்கோங்க. அது எப்படிப்பா ஒரு மத்திய அரசுலேருந்து ஆளும் கட்சி தரப்புலேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா ஓடி போய் நீங்கள் அவ்வளோ தூரம் வரவே இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்கள்கிட்ட நாங்கள் கூட்டணி தர்மத்தை எப்படிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து ஒரு குரலும் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிஸ்டோட அதாவது எம்எல்ஏ மாரிமுத்து அவர் ஒரு ஏழ்மையான ஒரு எம்எல்ஏ தான், நடந்து போகக்கூடியவர், ஒரு 2 வீலர் தான் வச்சுருக்காரு. அவர் வீடுகள்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். மிக நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் நடந்துக்கக்கூடியவர், அந்த தொகுதி மக்களுக்கு மிக சிறப்பாக பங்காற்றக்கூடியவர், அவர் தொகுதிக்காக மிக சிறப்பாக பேசுவார். அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நமக்கெல்லாம் இப்படி ஒரு எம்எல்ஏ கிடைக்க மாட்டாரா அப்படின்னு கூட நம்மலாம் ஏங்கியிருப்போம். அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டில் உள்ளவர் தான், ரொம்ப நல்லவர், அதில் எந்த குறையுமே இல்லை. ஆனால் அங்கே தான் வச்சாருப்பார் துஷ்டு, வாழைப்பழத்தில் ஊசி எப்படி ஏற்றுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. நிச்சயமாக அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் 100% உண்மை. அவர் என்ன கேட்டார், அதை நம்ம எடுத்து எப்படி செயல்படுத்தலாம், அவர் சொன்ன கேள்விகளும் அவர் பேசுனது நமக்கானதா இல்லை அவர் தொகுதிக்கானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான கேள்விகளை ஒத்தால நின்று செமையாக சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தானா, அந்த மாதிரி நம்ம தனுஷ் சகோதரன் பார்த்தீங்கன்னா நானும் விஜய் மாதிரி தான்ப்பா அப்படின்ற ஒரு ஆணியும் கிடையாது, நீ டப்பா அப்படின்றத இன்னைக்கு உலகுக்கே எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு உன்னதமான செயலை செஞ்சுருக்காரு. என்னென்னா படப்பிடிப்புக்காக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போயிருப்பாப்பில் போல இருக்குது. நம்ம வெற்றி தலைவர் விஜய் மாதிரி நம்ம போஸ்டர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பல்ப் வாங்கியிருக்காரு. அதை பற்றியும் பேசுவோம். நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க நமது மாண்புமிகு ஐயா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் ரொம்ப உங்களை நம்பியிருந்தேன், நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் காதுகளுக்கு வந்திருக்கு. அதை பற்றியும் பேசுவோம். 2வது கோடநாடு வழக்கு. இந்த வழக்கு அப்படின்றத பற்றியும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளையும் தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. மிகப்பெரிய அளவில் நம்ம எதிர்பார்த்த ஒரு வழக்கு அப்படின்னாக்க அது கோடநாடு வழக்கு. நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கோயில், அந்த கோயில் உடைக்கப்பட்டது, அங்கிருந்த காவலாளிகள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். அவதி சம்மந்தப்பட்ட 10 பேர் குற்றவாளிகள் என்று முதல் தகவல் அறிக்கை கொடுத்து அவர்கள் சிறையில் அடைத்தார்கள். அதில் சாட்சிகளாக இருந்தவர்களில் 8 பேர் போய் சேர்ந்துட்டாங்கங்க. அந்த கேஸோட நிலை அது என்ன, அந்த தன்மை எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு, அதோட ஆளுமை மிக்க அந்த நபர் யார், ஏன் இவங்கெல்லாம் இறந்து போயிட்டே இருக்காங்க, இதை கேட்குறதுக்கு கண்டிப்பாக நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐயா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள், நான் ஜெயிச்சா கோடநாடு வழக்கை எடுத்து நடத்தி அந்த குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவேன்னு சொன்னார். ஒரு ராணியும் பிடுங்கலை. 2வது நமது வெற்றி தலைவர் விஜயண்ணா அவர்கள், நான் கோடநாடு வழக்கை எடுத்து அந்த குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஐயா இன்றைக்கி ஒருத்தர் இறந்துருக்காரு, அவர் 8வது சாட்சி. இப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்கும்போது இன்னும் 2 பேர் தான் மிச்சம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 பேருக்கு ஏதாவது ஆகுறதுக்கு முன்னால் தயவு செஞ்சு அந்த வழக்கை துரிதப்படுத்தி, அது இன்றைக்கி சிபிஐ வசம் இருக்குது, அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போய்கிட்டே இருக்கும்போதே மற்றவர்கள் உயிர் போய்கிட்டே இருக்குது. உண்மை குற்றவாளி இங்கே எங்கே ஒளிஞ்சிகிட்டு இருக்காரு, அவர் யார், எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத எங்களை போன்ற மக்களுக்கு தெரிய தர வேண்டியது நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் கடமை. நமது ஆட்சி அப்படிங்கிறது அம்மாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். அங்கு கோயிலாக நினச்சிக்கிட்டு இருந்த அந்த 2 கோடி உறுப்பினர்கள் தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக கூட பார்க்கலாம். உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்க அந்த மக்களும். அந்த வழக்கு விசாரணையை எடுத்து அந்த கோயிலை உடைத்தவர்கள் யார், காவலாளிகளை கொன்றது யாருன்றதை விசாரிக்கிறதுக்கான உண்மையான நீதி விசாரணை நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவனை பிடிச்சி உள்ளே போடணும், அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். நம்ம இப்போ மேட்ருக்குள்ள வருவோம். ராகுல் காந்தி அவர் இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் இருக்காங்க. தனக்கான எம்எல்ஏக்களும் ஒரு மத்திய அரசு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிட்டு செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்க வந்திருக்கிறது நம்ம கூட்டணி கட்சிக்காக உண்மையான ஒரு உறவோடு நாங்கள் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நமது வெற்றி தலைவர் விஜயண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனுக்கு முன்னாலே இவங்கெல்லாம் தேர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால்
நம்மளாம் மனப்பூர்வமாக நம்பியிருப்போம், அவங்கள ஏற்றுக்கிட்டு இருக்கலாம். இப்போவும் கூட காங்கிரஸ் என்பது நமது கட்சியில் இருக்கும் ஒரு தேராத கட்சி, திருந்தாத கட்சி, அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான கட்சி. அது என்னோட கருத்து, சொந்த கருத்து. அண்ணன் வந்து எவ்வளோதான் நம்ம அவங்களுக்கு பால் ஊற்றி தேன் ஊற்றி வளர்த்தாலும் அது பாம்பு தான் விஷத்தை கக்கும் அப்படின்றத மறந்துட வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்ய வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தரணும் அப்படின்னா மத்தியில் ஆளக்கூடிய கட்சியோட நம்ம இணக்கமாக இருக்கணும். திமுக என்பது வெளியில் வெளிவேஷம் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே அவங்களோட நட்பு உறவையும் நீட்டிச்சுக்கிட்டு போனது வெளி உலகத்துக்கு தெரியாமல் போயிருந்தாலும், வெற்றி தலைவர் விஜய் அண்ணா வந்ததுக்கப்புறம் அவங்களோட கள்ள உறவுகளை நாங்கள் இப்படி தான் இருக்கோம், அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நான் சொல்கிற மாதிரி சொல்லுவேன், நீங்கள் எதுக்குற மாதிரி எதுங்க, நாங்கள் அப்புறமேட்டுக்கு தெரியாமல் வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்க திட்டங்களும் சரி, அனைத்து திட்டங்களுக்குமே வழிகாட்டியாகவும் நம்ம தமிழர்கள் வாயில் வாக்கரிசி போட்டதும் இந்த திமுக அதிமுக 2 கட்சி தான். இவங்களை தவிர வேறு யாருமே இல்லை. நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்த இந்த அதிமுக திமுகவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக ஆரம்பித்து வச்ச அந்த காங்கிரஸ் கட்சி நம்மளோட கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு அவங்களெலாம் வந்து பெருமை பேசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி வெற்றி தலைவர் விஜயன் அவர்கள் தனித்து நின்னாலும் 234 தொகுதியில் 200 தொகுதியை சாலிடாக எடுப்பார். மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. மக்களுக்கான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காருன்ற எந்த மாற்று கருத்துமே நமக்கு இல்லை, மக்களுக்கும் இல்லை. மக்கள் வந்து எல்லாருமே எங்களுக்கு வெற்றி தலைவர் விஜயநாத் தெரியும், அவருக்கான அரசை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க அவ்வளோ விஷயங்களையும். இன்றைக்கி சட்டமன்றத்தில் நம்மளது சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்த்திங்கன்னா, நமது மாண்புமிகு வெளியுறவு நம்ம அமைச்சர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து நிறையா கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் மதுரையோட அமைச்சர் அவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேசிட்டு உட்காந்துருப்பார். அதுக்கு பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச நம்ம உதவாநிதி சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாப்புல. வித்தின் செகண்டில் எந்திரிச்சு 3 மணி நேரம் பாத்ரூம் கக்கூசியில் இருந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாப்புல பதிலடி. இன்றைக்கி பதிலடிக்கு நீ பந்தை எப்படி எறிகிறியோ, உன் கையிலேருந்து பந்து எப்படி என் கைக்கு வருதோ அதே மாதிரி உன் கைக்கு திரும்ப வரும் அப்படின்றத நம்ம தமிழக வெற்றி கழக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செமையாக திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் பெட்டிலதாக்காவுக்கு தான் மிகப்பெரிய வருத்தம் வந்திருக்கு. 2வது அவங்க அந்த கார் பஞ்சாயத்துக்கெலாம் ஒரு முடிவு கிடச்சிருச்சுங்க. இன்னைக்கு காரை பற்றி யாருமே பேச வேணாம், அதுக்கு அவங்களே மேட்டரை முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு காரு வேணும்னு கேட்டு எழுதி கொடுக்குறவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அவங்களுக்கு உண்மையிலே வசதி இருக்கா இல்லையா, அவர் ஏழ்மையான எம்எல்ஏ தானா, 80 லட்சம் சொத்து இருக்க ஒரு எம்எல்ஏவுக்கு கார் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு தலைவரே சொல்லிட்டாராம். அதனால் நீங்கள் அதுக்குள்ளே போக வேணாம், அதை பற்றி நம்ம பேசவும் வேணாம். ஏன்னா எது செஞ்சாலும் தலைவருக்கு செய்யும். ஒரு குச்சியை உரசி போடுவான், எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு பார்ப்பான், கடைசியில் முடிவு அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. நமக்கு எதுக்குப்பா இந்த வம்பு அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டார், பிடிச்சி எரிஞ்சிருச்சு, கார் மேட்ரு முடிஞ்சிருச்சு. அது மக்களுக்கு செய்ய வேண்டிய காசுப்பா, மக்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான மேட்ரை முடிச்சு விட்டார். அதனால் அதை பற்றி நம்ம பேச வேணாம். 2வது ரொம்ப வாய் புளிச்சிச்சா மாங்காய் புளிச்சிச்சான்ற மாதிரி திமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் எம்எல்ஏக்கள் வாழ வழி இல்லாமல் வந்து உட்காந்துக்கிட்டு வக்கத்து போய் பேசிக்கிட்டு இருக்க பேச்சுகள் வந்து மக்கள் கேட்குறதுக்கு ரொம்ப கேவலமாக. 2வது மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. என்னப்பா இவ்வளோ நாள் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்களாப்பா, இது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் இவங்களை நம்பிக்கிட்டு இருந்தோமா அப்படின்றதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துருச்சு. எது எப்படியோ இதில் பெரிய வருத்தம் வந்து நம்ம பிரேமலதாக்காவுக்கு தான் ரொம்ப பெரிய வருத்தம். இனியா இவங்களோட கூட்டணியில் இருக்கோம், ஒரு காரு கிடைக்குது, மயங்க யாருக்காவது ஒருத்தனுக்கு கொடுப்போம்னு நினச்சி நல்லா தெரிஞ்சுக்கங்க எம்எல்ஏக்களே. உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய கார்களில் தேசிய கொடியை கட்டி தமிழ்நாடு அரசு அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த காரை எம்எல்ஏ மட்டும்தான் பயன்படுத்த முடியும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ உங்கள் மனைவியோ வேறு யாரோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கார் பறிமுதல் பண்ணிடுவாங்க. அந்த கார் உங்களுக்கு சொந்தமானதும் கிடையாது, அது அரசுக்கு சொந்தமானது. நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிற வரைக்கும் பயன்படுத்தலாம். உங்கள் சீட்டை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ரிட்டனில் வந்துடும். அதையும் தெரிஞ்சுக்கங்க. அதனால் உங்கள் பேரில் கார் எடுக்கலை, உங்கள் பேரில் கார் வாங்கலை, தமிழ்நாடு அரசு பேரில் கார் வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் உண்மை. எவ்வளவோ விஷயங்கள் பேசிட்டோம். இன்றைக்கி நம்ம கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் வந்து இங்கே நீங்கள் எங்களுக்கு அணையை கட்டி கொடுங்க, எங்களுக்கு 5% தண்ணி மட்டுமே போதும், நாங்கள் 5 டிஎம்சி தண்ணி மட்டுமே நாங்கள் வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் உங்களுக்கே தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாலிபப் கதையெல்லாம் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, இப்போ கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாப்புல. அதோடு அங்கே போயிட்டு பயங்கர பில்டப் கொடுத்துருக்காரு அந்த ஊர் மக்களை ஏமாத்துகிற விதமாக. மக்களே, கர்நாடக மக்களே, அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலை. அணை கட்டக்கூடாது அப்படின்றதுல தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் உறுதியாக இருக்காங்க. உங்களை ஏமாத்துறாரு உங்கள் முதலமைச்சர்.
உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான தகவல்களையும் தந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் நடந்த செய்தி என்ன அப்படின்றத நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வர உண்மையான செய்திகளையும் தெரிஞ்சுக்கங்க. எங்கள் தமிழ்நாடில் தமிழக முதலமைச்சரின் உறுதியான நிலைப்பாடு கர்நாடகா மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்டோடு வரேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.